Hi friends, welcome to CNR English Academy. டீச்சர்ஸ் எல்லாருக்கும் எங்களோட மனமார்ந்த ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். மார்னிங்ல இருந்து விஷஸ் அனுப்பிச்சிட்டு இருந்த டீச்சர்ஸ்க்கு மற்றும் ஒரு முறை எங்களோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபோ என்னன்னா, இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்கின பிடி டீச்சர்ஸ்க்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் CNR இங்கிலீஷ் அகாடமி எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அதுவும் இந்த ஒரு நல்ல நாளில் அவங்களுக்கு எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறதுல பெரிய சந்தோஷம் வேற எதுவும் இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு பிஜி டீச்சராக இருந்தீங்க, இந்த ஆடியோவை கேட்டுட்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்கிற நேரமும் ரொம்ப தூரத்தில் இல்லை. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கண்டிப்பாக இப்போ வரப்போகிற பிஜிடிஆர்பியோட ரிசல்ட்ஸ் சீக்கிரமாகவே வெளியிடப்பட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணிடுவாங்க. அந்த நல்ல நாளுமே சீக்கிரமாக தான் வரப்போகுது. இதே போல் வாழ்த்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ஆசையுமே கூட. வரப்போகிற 35 days, அதாவது ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் பிஜிடிஆர்பி எக்ஸாம் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கால் பண்ணிட்டாங்க இல்லைங்களா. ஸோ நாட்கள் நெருங்க நெருங்க, அதாவது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் டெட் எக்ஸாமாக இருக்கட்டும், ரொம்ப பக்கத்தில் எக்ஸாம்ஸ் இருக்குது. அந்த ஒரு குழப்பத்தோடவே டீச்சர்ஸ் இருக்கீங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பதட்டத்தில் காம்படிட்டிவ் எது, எலிஜிபிலிட்டி எது அப்படின்றத நம்ம மறந்துடுறோம். தயவு செய்து வரப்போகிற 35 days பிஜிடிஆர்பிக்கு அலோகேட் பண்ணுங்க. இந்த ஃபைனல் ஃபேஸ், இந்த கோல்டன் ஹார்ஸை யூட்டிலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக லாஸ்ட் ஃபேஸ் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுதான் நம்மளோட ரிசல்ட்டுக்கு நம்மளோட சக்ஸஸுக்கு வழிவகுக்கும். இவ்வளோ நாள் நல்லா படிச்சுட்டு இருந்துட்டு இப்போ டெட்டோட கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க நிறைய பேர். அடுத்தடுத்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸு இல்லைங்களா, நிறைய விஷயங்கள் இந்த ஒரு 10 நாளில் நீங்களுமே டெய்லிஸில் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு ஸ்பெஷல் எக்ஸாம்னு சொல்கிறாங்க. அதே போல் பர்சன்டேஜ் இன்ஃபர்மேஷன்ஸு பிளா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை கேட்டு ஒரு பதட்டம் தான். இப்போ நம்ம பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எப்போ டெட்டு நம்ம படிக்க போகிறோம், அடுத்த எக்ஸாம் இருக்குதே, அதையே நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த மைண்டு. ஒரு சில பேர் கேட்குறீங்க, இந்த மாதிரி இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது இந்த யோசனையுமே வருது, ஒருவேளை டெட்டுமே கிளியர் பண்ணாமல் போயிட்டோம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் அனுப்புகிறீங்க. அதையுமே ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளால் பார்க்க முடியுது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் இப்போ டெட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆல்ரெடி பிஜிடிஆர்பிக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி எல்லாரும் படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ தட் டெட்டில் கேட்கக்கூடிய அந்த 30 மார்க் பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலையுமே இருக்குது. 6th to 8th, 6th to 10th, 6th to 12th, இட் மே வேரி. ஒருத்தர் ஒரு ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு தான் இருக்கீங்க. அப்போது 6th to 8th அப்படின்னு டெட்டில் சொல்லும்போது அப் டு 10th வரைக்கும் அவங்க கேட்டாலுமே உங்ககிட்ட ஒரு 30 மார்க்குக்கு நீங்கள் ரெடியாக தான் இருக்கீங்க. 30 மார்க்ஸ் இல்லைங்களா. அண்ட் நெக்ஸ்ட் சைக்காலஜி படிச்சுட்டு இருக்கோம். எஜுகேஷன் மெத்தடாலஜி, வாட் இஸ் வாட் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாலே டெட்டுக்கு போதுமானது. அண்ட் அது அவங்க அப்ளிகேஷன் மெத்தடில் கேட்டாலுமே பிஜிடிஆர்பி லெவலுக்கு படிக்கும்போது கண்டிப்பாக அது டெட்டுக்கு யூஸ் ஆகத்தான் போகுது, இல்லைன்னு யாரும் மறக்க முடியாது. ஸோ தட் நீங்கள் 30 மார்க்ஸுக்கு ஒரு 15 மார்க்ஸ்க்கு தயாராகிட்டா கூட ஆல்ரெடி தமிழுமே உங்ககிட்ட ரெடியாக இருக்குது. ப்ளஸ் சைக்காலஜி அரௌண்ட் ஒரு 40 மார்க்ஸுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் உங்களோட மேஜர்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, தமிழோ இங்கிலீஷோ ஹிஸ்ட்ரியோ மேக்ஸோ சயின்ஸோ, இந்த 11 பேப்பர் எதுவாக இருந்தாலும் அதுலேயுமே நீங்கள் பிஜி லெவலுக்கு படிச்சுட்டு இருக்கும்போது ஏறக்குறைய உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒரு 60 மார்க்ஸுக்கு ரெடி ஆகிட்டீங்க ஆல்ரெடி டெட்டுக்குமே இல்லைங்களா. ஸோ மேக்ஸிமம் எலிஜிபிள் மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 82. அண்டு இன்னொரு போனஸ் என்னென்னா, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பர்சன்டேஜுமே வச்சுருக்காங்க. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் லெவலை விட இந்த பாசிங் க்ரைட்டீரியா கம்மி பண்ணியிருக்காங்க இந்த இயருக்கு மட்டும். இப்போ நடக்க போகிற டெட்டுக்கு மட்டும். ஸோ ஆல்ரெடி ஒரு 60 மார்க் உங்ககிட்ட ரெடியாக இருக்குது. அண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 1 month நமக்கு இருக்க போகுது. அந்த 1 month கேப்பில் நீங்கள் ஒரு ரிவிஷன் கொடுத்தாலே, ரிவிஷன் ஆர் இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் படித்தாலே 1 monthல 90+ மார்க்ஸ் ஈஸியாக வாங்கலாம். தாராளமாக நம்மளால் வாங்க முடியும். ஏன் அப்படின்னு, இந்த வரப்போகிற 35 days பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டாக படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த ஒரு பேட்டர்னே நம்ம டெட்டுக்கு கொண்டு போக முடியும் இல்லைங்களா. ஆல்ரெடி ப்ராக்டிஸ் இருக்குது படித்து
ஸோ மறுபடியும் வந்து டெட்டுக்கு படிக்கும்போது அந்த ப்ரிப்பரேஷன்லயே நம்ம மைண்ட் இருக்கும்போது தாராளமாக நம்மளால படிக்க முடியும். அடுத்தடுத்து எக்ஸாம்ஸ் வர்றதுனால அது ப்ளஸ் தானே தவிர கண்டிப்பாக வந்து மைனஸ் கிடையாது. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக ஒரு எக்ஸாமுக்கு வந்து ஒரு 6 மாதம் பொறுத்து வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தடுத்து வந்து அந்த ப்ரிப்பரேஷன் அப்படின்ற ஒரு மைண்டு கொண்டு வரத்துக்கே ஒரு 1 மந்த் ஆகிடும். ஆல்ரெடி இப்போ நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து இன்ஃபோ. ஸோ தைரியமாக வரப்போகிற இந்த 35 டேஸை வந்து பிஜிடிஆர்பிக்கு பயன்படுத்துங்க. யாருக்கு தெரியும், ஒரு வேளை உங்களோட மார்க்ஸு ஒரு 3 டிஜிட் ஸ்கோருக்கு நல்ல மார்க்ஸே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் டெட்டுக்கான ப்ரிப்பரேஷன் உங்களுக்கு எதுக்கு இல்லைங்களா? அப்படி யோசிச்சு பாருங்க, பயப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ்லேயே நல்ல மார்க்ஸ் எடுத்து உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை வாங்கணும் அப்படின்னு நீங்கள் ஏன் நினைக்கக்கூடாது இல்லைங்களா? நான் ப்ரிப்பேர் பண்ணுறது தப்புன்னு சொல்ல வரல, தப்பாக எடுத்துக்காதீங்க. நல்ல மார்க்ஸ் வாங்கி நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற பட்சத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லாம் எதுக்கு அப்படின்ற ஃபோக்கஸில் வந்து சொல்கிற விஷயம். டெட்டு வந்து படிக்கக்கூடாதுன்னோ எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னோ அப்படி சொல்ல கிடையாது. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்னு நம்புகிறேன். ஆல்ரெடி வந்து நிறைய நாட்கள் பிஜிடிஆர்பியில் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய பதட்டம் இப்போ இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போது டெட்டு வந்துருச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து அதில் ஒரு ஷேக் வரும். அது அப்படியே நம்மளை எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போகும். அது வேண்டாம், அதை தவிர்த்துடுங்க அப்படின்றதுக்காகத்தான் நம்ம நல்லதே நினைப்போம், கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்றதுக்காகத்தான். ஒருவேளை தினந்தேரும் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸில் லேகிங் இருந்தாலும் இந்த 35 டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 35 டேஸ் ஒருவேளை இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ இந்த வீடியோ பார்க்குறதா இருந்தால் கூட 35 டேஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டைமு. ஃபுல் ஃபோக்கஸ்டாக இந்த 35 நாட்கள் உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு அமையுமானால் 3 டிஜிட்ஸ் வந்து உங்களோட மார்க் கண்டிப்பாக எட்டி பிடிக்கும். அதில் எந்த டவுட்ஸுமே உங்களுக்கு வேண்டாம். அதே போல் மறந்துடாதீங்க, சீக்கிரமாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸ் வாங்க போகிற ஒரு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. மற்ற எந்த இன்ஃபர்மேஷன்ஸையுமே மைண்டில் ஏற்றிக்காதீங்க. சீக்கிரமாக ஆர்டர்ஸ் வாங்க போகிறோம், அதனால் படிக்கிறோம் அப்படின்ற இன்ஃபோவை நினச்சி பாருங்கள். தானாக டயர்ட்னஸ் வந்து நம்மளை விட்டு விலகிடும். அடுத்து நம்ம படிச்சுட்டே இருப்போம். அண்டு இப்போ நாங்கள் உங்களுக்கு வந்து டீச்சர்ஸ் டே வாழ்த்துக்களை ஷேர் பண்ண மாதிரி அடுத்த வருஷம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸு உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க உங்களோட கிளாஸ் ரூம்ஸில். இதை நினச்சி பாருங்கள், இதை அப்படியே விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள், எப்படி ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்ஸாக இருக்கும் இல்லைங்களா? அது கண்டிப்பாக நடக்கும். இஃப் வி கான்ட் ஹூ கேன் டூ இல்லைங்களா? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற பாசிட்டிவ் நோட்ஸை வந்து கொடுங்க. அது வந்து எல்லாருக்குமே வந்து அந்த பாசிட்டிவான வேர்ட்ஸை பார்க்கும்போது நமக்கும் அது அப்படியே வந்து நடக்கும். சரிங்களா? ஃபியர் இல்லாமல் வரப்போகிற 35 டேஸை வந்து பயன்படுத்துங்க. கட்டாயம் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் உங்களை பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒரு ஸ்டேஜுக்கு கொண்டு வரட்டும் அப்படின்ற இன்ஃபோவோட இந்த வீடியோ இங்கே முடியுது. ஆன் பிஹாஃப் ஆஃப் சிஎன்ஆர் இங்கிலீஷ் அகாடமி வி விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் ஆல் யுவர் ப்ரிப்பரேஷன்ஸ். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா வழக்கம் போல் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப் டு திஸ் ஐ கன்க்ளூட். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.